ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் என் ஷெடியூலை எப்படி ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கிறேன். ப்ளஸ் இப்போ ஷெடியூல் வைஸ் நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம கையில் ஒரு புக் இல்லைங்கிறப்ப நான் எப்படி அதை மேனேஜ் பண்ணி ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 7th ஃபஸ்ட் டேர்ம் தான் நான் ரிவைஸ் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ நான் ஒரு 2 days முன்னாடியே நான் படித்து முடிச்சிருப்பேன். நான் எடிட்டிங்கெல்லாம் முடிச்சு உங்ககிட்ட வரதுக்கு 2 days ஆயிரும். நான் என்னோடய ஷெடியூலில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் அதைப்படி ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்கள் படிச்சுட்ருங்க. நான் கண்டிப்பாக அதோட வீடியோஸ் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். இப்போ நான் 7th ஃபஸ்ட் டேர்ம் படிக்க போகிறேன். என்கிட்ட உண்மையாகவே 7th ஃபஸ்ட் டேர்ம் தமிழ் புக் இல்லை. ஆனால் நான் இப்போ 7th ஃபஸ்ட் டேர்ம் படித்து தான் ஆகணும். நான் ஷெடியூலில் போட்டு வச்சுருக்கிறேன். எல்லாத்துட்டையுமே எல்லா புக்குமே இருக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆனால் 7th ஃபஸ்ட் டேர்ம் இல்லை. நான் ஸ்கூலில் கேட்டிருக்கிறேன், எப்படியும் கிடச்சிரும். இப்போ நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது புத்தாங்கிற ஒரு புக்கு. நான் ஸ்கூல் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தா புக்கு என் பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் ப்ரெசென்ட் பண்ணிட்டார். நான் புக்குக்காக ரொம்ப அலைஞ்சிட்டுருக்கிறேன் அப்படின்னு. நான் அப்படியும் ஸ்கூல் புக்கில் படிக்கிற ஃபீல் யாருக்குமே கிடைக்காது இல்லையா? அதுக்காக திரும்ப கஷ்டப்பட்டு ஸ்கூல் புக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி வாங்கிட்டேன். இப்போ ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் இல்லை, இந்த ஒரு புக்கே இல்லைங்கிறப்ப நான் இந்த புத்தகம் ரெஃபர் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு பார்ட் A, B, C மூணுமே பிரித்து கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் தனியாக, இலக்கியம் தனியாக, உரைநடை தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அவங்களும் ஒரு 20 கொஸ்டின் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரஃபாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளை. ஸோ நான் அதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இது போக எதுக்கு ஸ்கூல் புக்கு வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஃபுல்லாக படித்தாதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இது உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே அட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, அதுக்காக தான் சொல்கிறது ஸ்கூல் புக்கை மெயினாக படிங்க. அதுக்கப்புறம் செகண்டரி ஒரு சோர்ஸ் வச்சுக்கோங்க. இதனோட செகண்டரி சோர்ஸ். இதை பற்றி உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோ தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள். இந்த புக் எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவில் கிளியராக காமிக்கிறேன். நான் இப்போது இதை வச்சு தான் 7th ஃபஸ்ட் டேர்ம் படிக்கிறேன். நான் நோட்ஸ் தனியாக ஹேண்ட் ரிட்டனாக எழுதலை 7th ஃபஸ்ட் டேர்முக்கு. நான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஏன் எழுதலை அப்படின்னா, நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சிலபஸ் வைஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த சிலபஸ் வைஸ் நோட்ஸ்லேயே இந்த டாபிக்ஸ் எல்லாமே உள்ளாடணும். அப்படி இருக்கப்போ நான் திரும்ப புக் வைஸ் நோட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜஸ்ட் அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே என்னங்கிறத நான் பார்த்துட்டேன். எனக்கு இந்த 7th ஃபஸ்ட் டேர்ம் முடிஞ்சு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 7th ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 2 days லேட்டாக தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் 7th ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சிருந்துருக்கணும். நான் இப்போ 7th ஃபஸ்ட் டேர்ம் படிச்சுட்டேன். 7th செகண்ட் டேர்மும் படித்து முடிச்சிட்டேன். வீடியோ இன்னும் ரெடி பண்ணிட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். 7th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் படித்து முடிச்சுட்டு ரிவிஷன் வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன். இப்போ ரீசெண்டாக நான் 6th ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருந்தேன். எனக்கு அந்த வீடியோஸ் போட்டதில் எனக்கு நல்லா மைண்டில் ஏறின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. எனக்கு அதே போதும். ஏன்னா உங்களுக்காக நான் 2-3 வாட்டி திரும்ப புக்கை பார்க்குறேன். நான் ஒரு வாட்டி படிக்கிறேன், நோட்ஸ் சொல்கிறதுக்காக ஒரு வாட்டி புக்கை திறந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஒன்லைனர் சொல்கிறதுக்காக நான் புக்கை பார்த்து ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுக்கிறீங்க, படிக்கிறீங்களோ அதோட முக்கியம் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். நான் 6th டெஸ்ட் ஃபுல்லாக போட்டு பார்த்துட்டு தப்பான கொஸ்டின்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இத்தனை வாட்டி ரிவைஸ் பண்ணியுமே நான் அத்தனை கொஸ்டின்ஸ் தப்பு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தப்பு பண்ண கொஸ்டின்ஸ்லாம் எல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். ஆனால் நான் அந்த இடத்துல ஆப்ஷன் சூஸ் பண்ணுறப்ப தப்பு பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி தான் தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம கேள்வியை படித்து புரிஞ்சுக்கிட்ட விதம் வேறையாக இருக்கும். ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. ஒரு அவசர புத்தி. நம்ம தப்பு பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல தெளிவாக யோசித்து நம்ம ஆன்சர் பண்ணுறதில்ல. இதெல்லாம் நீங்கள் திருத்திக்கோங்க. நானும் இது தப்பு என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்கூல் புக்ஸும் இல்லை, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் TN ஸ்கூல் புக்ஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். கீழே ஒரு லிங்க் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லா ஸ்கூல் புக்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம், CBSE, தமிழில் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். வேணுங்கிற புக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு புக்ஸை பார்த்து படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா புக்ஸும் நீங்கள் PDF கண்டிப்பாக படிக்க முடியாது. இப்போதைக்கு புக்ஸ் இல்லை, சும்மா உட்கார்ற நேரத்துக்கு படிக்கலான்னா படிங்க. அந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இதே மாதிரி TNPSC படிச்சுட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.